ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான சுவையில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் சூட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு குடிக்கு 2 அளவுக்கு எண்ணெய். சூடான எண்ணெயில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஐட்டங்களுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், குழைவாக வெந்து வரணும். நம்ம இதை மூடி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு பார்க்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 கேஜ் மட்டன் ஒரு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறியோட இந்த தக்காளி வெங்காயம் வதக்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த கறியில் இருக்கிற தண்ணி அப்படியே கசிஞ்சு வந்துடணும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பத்த அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறியில் இருக்கிற தண்ணியெலாம் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கறியில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு முதல்ல இறக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தேங்காயை விழுத சேர்த்து திரும்பவும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இதை பார்க்கலாம். 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கியிருக்கோம். ஒரு 3/4 பதத்துக்கு இந்த கறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் விழுது சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஜாரை வாஷ் பண்ணி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் விழுதில் மசாலாஸ்லாம் போட்டு அரைச்சதுனால அது தேவைப்படாது. உங்களுக்கு இன்னும் காட்டமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான காரசாரமான ஆட்டுக்கறி குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.